நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சாதனைகள் என்று முதலமைச்சர் பட்டியலிட்டு பேசியதை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார தமிழ்நாடு இருக்கிறது என்று முதலமைச்சர் கூறியிருந்ததை உதயநிதி ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். இவையெல்லாம் ஒரு மாத கால சோஃபா ஆட்சியில் நடந்த சாதனைகளா என உதயநிதி கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இவை அனைத்தும் திமுக ஆட்சியில் நடந்தது என்பதை தற்போது அவர் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா அவர்கள். பிரேமி வணக்கம். தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேசியது அனைத்தும் திமுக ஆட்சியில் நடந்தது என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன பிரேமி? வணக்கம் கோகிலா. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சாதனைகள் என்று திமுக அரசின் சாதனைகளை முதலமைச்சர் பட்டியலிட்டு பேசியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாடு படுகொழிக்குள் விழுந்தது போலவும் கடனில் தத்தளிப்பதாகவும் ஃபேக் நரேட்டிவ் செட் செய்த இன்றைய முதலமைச்சர் டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சாதனைகள் என்று பெரும் பட்டியலை வாசித்து இருக்கிறார். இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்கிறது எனவும், இந்தியாவில் பணிக்கு செல்லும் பெண்கள் 42% மகளிர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும், பெண் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம் போன்றவற்றில் முன்னேற்றம், மகளிர் சுய உதவி குழுக்களின் வளர்ச்சி என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவையெல்லாம் அவருடைய ஒரு மாத கால ஆட்சியில் நடந்த சாதனைகளா என கேள்வி எழுப்பிய அவர், 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் அச்சீவ்மெண்ட்ஸா எனவும் என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்பு நீட் மட்டும்தான் உலகமா என்று கேட்டவர் தற்போது நீட் விலக்கு கேட்டு அவர் பேசியதற்கு அவரே மறுப்பு கூறியிருக்கிறார் எனவும் விமர்சித்துள்ளார். தொடர்ந்து டெல்லி வரை சென்ற முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்திலோ அல்லது கர்நாடகாவில் ஆட்சி செய்யும் அவருடைய புதிய கூட்டணி கட்சியிடமோ மேகதாது பிரச்சனை குறித்து வாய் திறக்காமல் திரும்பி இருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மொத்தத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் நம் கழக அரசின் சாதனைகளின் மீது முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு இருப்பதாகவும், பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி நீங்கள் பெற்றிருக்கும் போலி வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது என்றும் உண்மையின் நிச்சயம் வெல்லும் எனவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி பிரேமி.